ஹாய் ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு க்ரீமி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பாருங்கள் வெங்காயம் பட்டரில் சாட்டே பண்ணிட்டுருக்கேன். வெங்காயமும் ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பும் போட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு அதில் வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே சிக்கன் போன்லெஸ் சிக்கன் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். க்ரீமுக்கு தேவையான ஒரு 2 ஸ்பூன் மைதாவும் ஒரு 3 ஸ்பூன் பால் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வதங்கின வெங்காயத்தை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க அந்த க்ரீமுக்கான நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு துண்டு பட்டர் போட்டிருக்கேன். அது கூடவே நறுக்கின பூண்டு போட்டிருக்கேன். இந்த பட்டர்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை போட்டு அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே அந்த மில்க் ஆட் பண்ணி அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தையும் அரைச்சாச்சு. அதை திரும்ப நம்ம வதக்கின அதே கடாயிலே போட்டு திரும்ப பிரட்டி எடுக்கணும். கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஆல்ரெடி வெந்துருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கடைசி நம்ம வேக வச்சுருக்க சிக்கனையும் அதில் போட்டுட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம அந்த க்ரீமை ஊற்றணும். ஸோ இது ஒரு புது டிஷ்ஷு. நீங்கள் எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். காரத்துக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் வேண்டான்றவங்க நான் இதுக்கு காரத்துக்கு என்ன போடுறேன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். சீசனிங்க்கு ஒரேகனாவும் பேசில் இவ்வளோ தான் போடுறேன். உங்களுக்கு வேணால் காரத்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுடலாம். சிக்கனும் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆகி பச்சை வாசனை வச்சு நமக்கு செஞ்சு வச்சுருக்க அந்த க்ரீம் ஆட் பண்ணிடலாம். க்ரீம் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனிமேல் சீசனிங் தான். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். இது ரொம்ப மைல்டாக தாங்க இருக்கும். அதனால் நம்ம இது ஒரு லஞ்சு என்ன சொல்கிறது, டயட்டில் இருக்கவங்களுக்கு லஞ்சாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சப்பாத்தி கூட பரோட்டா நான் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, புது ஒரு டிஷ்ஷோட வரேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.